ப்ரோ பிக் பாஸ்க்கான லான்ச் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு. யாரெல்லாம் தான் ப்ரோ உள்ள போறாங்க கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லி எனக்கு ஏகப்பட்ட டிஎம்ஸ் இன்ஸ்டாகிராம்ல ப்ரோ இவர் போறாரா அவர் போறாரா கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வீடியோ போடு ப்ரோ அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய மெசேஜஸ். ஸோ அதனால இன்னைக்கு உங்களுக்கு யாரெல்லாம் வந்து பிக் பாஸ் 10க்குள்ள போறா, யாரெல்லாம் ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்கா, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்க பிபி ட்ரக்கா பண்ணி பிக் பாஸ் 10 தமிழ். பிக் பாஸ் 10 தமிழ் செப்டம்பர் 6ஆம் தேதி ஆரம்பிக்க போது. நீங்க எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுது. அதே மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யாரெல்லாம் வீட்டுக்குள்ள போறா, யாரெல்லாம் ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்கா எல்லாத்தையும் பார்த்துருவோமா. ஸோ வீடியோக்குள்ள போகிற முன்னாடி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கை தட்ட மாட்டீங்க. மறக்காம லைக்கை தட்டிட்டு அந்த ஐப் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ ஒரு 10 பேருக்கு போய் சஜஸ்ட் ஆகும். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நான் 2 லிஸ்ட் எடுத்து வந்திருக்கேன் ப்ரோ. ஒரு லிஸ்ட்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டாக இருக்கிற லிஸ்ட்டு, இன்னொன்று வந்துட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணி எட் டு பி கன்ஃபார்ம்டு, அந்த மாதிரி 2 லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 2 லிஸ்ட்டாக எடுத்து வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு யார் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ன்றதை பார்த்துருவோமா. ஸோ இது எல்லாமே நாம் ரிவீல் பண்ணி எக்ஸ்க்ளூசிவாக சொன்ன லிஸ்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புவியரசு அவர்கள். புவியரசு நாம் தான் ரிவீல் பண்ணியிருந்தோம். புவியரசு வந்துட்டு பெருசாக ஷோ எதுவும் பண்ணல, சீரியல் எதுவுமே பண்ணல. இப்போ ரீசெண்டாக விஜய் டிவியில் கனெக்ட்ன்ற ஒரு ஷோவில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. ஏன் ப்ரோ திடீர்னு ஆளே காணாமல் போயிட்டு இருந்தார், இப்போ எதுக்கு ப்ரோ திடீர்னு வந்தார்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதிலே ஒரு இன்ட் இருந்திருக்கும். ஸோ புவி அவர்கள் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. புவியரசு ஃபேன்ஸ்லாம் தாறுமாறாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியுது. நானுமே பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா லாஸ்ட் சீசனே அவர் போக வேண்டியது, அவர் சில காரணங்கள்னால அவரால் போக முடியல. ஸோ இந்த சீசன் மிஸ்ஸே ஆகாது. ஸோ புவியரசு ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் இஸ் என்ட்ரிங். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இன்னும் அக்ரிமெண்ட் அந்த விஷயங்கள்லாம் இது இருக்குது. பட் லாஸ்ட் மினிட்ல பேக் அடிச்சாருன்னா தெரியாது. பட் இஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஸோ செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் பீட் ஃபேம் பாதினி அவர்கள். பாதினி அவர்களுக்கு பயங்கர ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ பாதினி அவர்களும் இந்த வாட்டி எந்த ப்ராஜெக்ட்ஸும் வச்சுக்கல. இந்த வாட்டி ஹார்ட் பீட் சீசன் 3லையும் அவங்க பண்ணலை. ஸோ அவங்களும் உள்ளே போகிறாங்க. ஸோ ஹார்ட் பீட் பாதினி ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷபானா அவர்களா. அப்படி ப்ரோ அப்படியே கேட்டிங்கன்னா ஷபானா கிடையாது, ஷபானாவோட ஹஸ்பண்ட் ஆரியன் அவர்கள். ஆரியன் அவர்களுக்கும் ஒரு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியுது. ஷபானா ஃபேன்ஸே ஆரியனுக்கு ஓட்டு போடுவாங்க போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஆரியன் அவர்களுக்கும் எந்த ப்ராஜெக்ட்ஸும் இல்லை. இஸ் ஆல்சோ என்டரிங் பிக் பாஸ். ஓகேங்களா? ஸோ ஆரியனுக்கு பயங்கர கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போயே வந்து ஆரியன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஆரியனை யாரெல்லாம் பிடிக்குன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபரீனா அவர்கள். ஃபரீனா அவர்கள் 3 சீசனாக என்ன ப்ரோ 3 சீசனாக உங்கள் பேர் அடிப்படுது, உள்ளே போன மாதிரியே இல்லை ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் இந்த சீசன் உள்ளே போயிடுவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் இருக்குது. ஃபரீனா அவர்களுக்கு பெருசாக ப்ராஜெக்ட்ஸும் இல்லை. அவங்க நிறைய நெகட்டிவிட்டி சோஷியல் மீடியாவில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் அவங்க உள்ளே போனாங்கன்னா பாசிட்டிவாக மாற்றுறாங்களா இல்லையான்னு பார்க்குறது தான் அவங்க ஒரு ட்ரை கொடுக்குறாங்க. உள்ளே போய் எப்படி பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் அவங்க ரொம்ப போல்டான கேர்ள், எதுனாலும் வாய்ஸ் அவுட் பண்ணி பேசிடுவாங்க. ஸோ அதுதான் அவங்களோட கேரக்டர். ஸோ ஃபரீனா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாரும் பிடிச்ச, நம்ம எல்லாரும் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஜெனனி அசோக்குமார். ப்ரோ நாங்களாம் வெயிட் பண்ணல ப்ரோ, நீ வெயிட் பண்ணுறேன்னு சொல்லு ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஸோ நான் பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா உள்ளே போய் என்ன பண்ண போகிறாங்கன்றது பார்க்குறதுக்கு. அக்கா பயங்கரமாக கேம் ஆடுவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஜெனனி அவர்கள் பேருமே ஒரு 2 சீசன்ஸாக அடிபட்டு இருக்கு. போன சீசனே அடிபட்டுச்சு. அவங்க ஒரு சில காரணங்கள்னால ஜஸ்ட் மிஸ்ஸில் அவங்களால போக முடியல. ஓகேங்களா? வைல்ட் கார்ட்லேயுமே அவங்க பேர் இருந்துச்சு. ஸோ வைல்ட் கார்டில் மிஸ் ஆகிட்டு அவங்க வேற ஒரு கண்டஸ்டன்ட் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த சீசன் அவங்க மிஸ் ஆக மாட்டாங்க. ஸோ உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் ஜனனியை வேற மாதிரி தான் பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா? அவங்க சோஷியல் மீடியாவில் ரொம்ப பயங்கரமாக கிளாமாக ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க. நிஜமாக சொல்லணும்னா ஜனனி வந்து ஒரு பயங்கர போல்டான ஒரு கேர்ள். ஸோ நீங்கள் எல்லாருமே சீரியல்லையும் பார்த்துருப்பீங்க. ஒரு பயங்கரமான வில்லி அந்த கேரக்டர்ஸில். ஸோ உள்ளே போய் பயங்கரமாக சம்பவம் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஜனனி அவர்களுமே இஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஜனனிக்கு பயங்கர ஃபேன்ஸ். எனக்கு டெய்லிக்கும் ஒரு 10 மெசேஜ் வந்துடுது. ப்ரோ ஜனனி கன்ஃபார்மா, ஜனனி எந்த இதில் இருக்காங்க, செலக்ட் ஆகிட்டாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ ஜனனி அவர்கள் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் இதில் தான் இருக்காங்க. ஸோ ஜனனி ஃபேன்ஸ் ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நானுமே ஹாப்பி தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேமா ராஜ்குமார். ப்ரோ என்ன ப்ரோ ஹேமா ராஜ்குமார் வந்து செப்டம்பர் 5 மலேசியா போகிறாங்களே ப்ரோ ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு. எப்படி ப்ரோ வருவாங்க? செப்டம்பர் 5 ஷூட்டு முடிஞ்சிருமே ப்ரோ. ஷூட்டு முடிஞ்சு நம்மளுக்கு 6ஆம் தேதி டெலிகாஸ்ட் ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இதெல்லாம் பார்த்தாச்சு பிரதர், இதெல்லாம் பார்த்தாச்சு. ஏன்னா பார்வதியுமே ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்கு முன்னாடி நாள் போட்டிருந்தாங்க. முன்னாடி நாள் நாங்கள் போகிறேன் அப்படின்றதுனால பார்வதி எப்படி வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. கரெக்டாக வந்து 6ஆம் தேதி 5ஆம் தேதி ஷூட்டில் இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு நிமிஷம் பிரதர் கால் பண்ணி
என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஜிபி முத்துமே அதை பண்ணா அப்படி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸோ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ அப்போ வைல்ட் கார்டு தான் ஏமா ராஜ்குமார் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருந்தீங்க. ப்ரோ என்ன ப்ரோ ஏமா ராஜ்குமார் என்ன கதை ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிங்க. ஸோ ஏமா ராஜ்குமார் வரது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு தான். ஓகேங்களா? அவங்க ஒரு ஃபோன் அடித்து என்னால் வர முடியாது, எனக்கு வேற ஒரு ஆஃபர் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா முடிஞ்சு கேன்சல். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ பார்வதியும் பண்ணிட்டாங்க, ஜிபி முத்தெல்லாம் பண்ணியிருக்க அப்படி இதெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ நீங்கள் யாருமே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஏமா ராஜ்குமார் ஃபேன்ஸ் ஷீ இஸ் என்டரிங் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு தான். ஸோ இன்னமும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சேனல் இஸ் ஹைலி ட்ரைங் டு மேக் தம் இன்சைட். ஓகேங்களா? யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பில்லாராம் அவர்கள். என்ன ப்ரோ சொல்கிற, நம்ம லாரி ஓட்டுறானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, லாரி ஓட்டு ரீல்ஸ் போடுவார் இல்லையா நம்ம பில்லாராம் அண்ணா, குக்கரெல்லாம் வெடிக்க விடுவார் இல்லையா, அவரை வந்து நம்ம சேனல் விஜய் டிவி வந்து பயங்கர ஹார்டாக புஷ் பண்ணுறதுக்கு கேட்டுட்ருக்காங்க. வாங்க சார், நீங்கள் வாங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நாங்கள் தரோம் வாங்க அப்படின்ற மாதிரி. யோ பிக் பாஸ்னால் எனக்கு என்னன்னே தெரியாதியா, நான் லாரிக்கு டியூ கட்டணியா இல்லைனா லாரியை தூக்கின்னு போயிடுவாங்கயா அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிற அப்படி. நீங்கள் வாங்க சார், நீங்கள் வந்து எங்களுக்கு கண்டென்ட் கொடுங்க சார், உங்களுக்கு எவ்வளோ சார் ஒரு நாளைக்கு பே வேணும் சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க போல இருக்குது. பயங்கரமாக புஷ் பண்ணிட்டு இருக்காங்க சேனல் சைட்லேருந்து. பட் இவர் எனக்கு இதெல்லாம் அது சரி வராது, எனக்கு அந்த ஷோனா என்னன்னு தெரியாது, நான் வந்துட்டு இங்கே லாரிக்கு டியூ கட்டணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டா அப்படி. பட் திருப்பி ஹைலி புஷிங். ஓகேங்களா? ஸோ பில்லாராம் வந்தால் எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சேர்ந்து பயங்கர ஹார்டாக புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்தால் மஜாவாக இருக்கும் ப்ரோ அப்புறம் மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ அடுத்து வந்துட்டு ஒரு 35 கண்டஸ்டன்ட் லிஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் இவங்களோட பேர் இருக்குது, இவங்க ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க. இவங்க செலக்ட் ஆகிறாங்களா இல்லைன்றது பயங்கர ஒரு இதாக தான் டவுட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் இவங்க ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த 35 கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் இவங்க பேருமே இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனா காலங்கள் சீசன் 3 வந்த பானுமதி. அவங்க சோஷியல் மீடியாவில் ரீசெண்டாக ரொம்ப பயங்கர கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்துச்சு, அவங்க மேலே பயங்கர ஆக்டிவாகவும் இருப்பாங்க ரீசெண்டாக, அவங்க நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க பேர் உள்ளே இருக்குது. அவங்க ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க. செலக்ட் ஆகிறாங்களா இல்லைன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அவங்க வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பானுமதின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஈகராக காத்து கொண்டு இருக்க ஒருத்தர். ஓகேங்களா? ப்ரோ இவர் வந்தால் தாறுமாறாக இருக்கும் ப்ரோ, நீங்கள் லாஸ்ட் சீசனே சொல்லிட்டு ப்ரோ இவர் வரணும் ப்ரோ, உள்ளே போய் சம்பவம் பண்ணணும் ப்ரோன்னு. ஸோ அவர் பேருமே உள்ளே இருக்குது. சேனலும் பயங்கரம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவரை உள்ளே கொண்டு வரதுக்கு. இப்போ வரலனாலும் கண்டிப்பாக வைல்ட் கார்டில் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. யார் ப்ரோ அது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லையா, நம்ம ஜெய்மணிவேல் ஐயா தான். ஜெய்மணிவேல் ஐயாவை உள்ளே கொண்டு வரதுக்கு சேனல் பயங்கரமாக ஹார்டாக புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே வந்தார்னா கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ அவர் வந்தார்னா பயங்கரமாக இருக்கும். இவரையும் சேனல் வந்துட்டு கூப்பிட்டு உள்ளே வரதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிரியேட்டர்ஸை கூப்பிட்டு வரதுக்கு, அதுவும் பில்லாராமும் ஒத்துக்க மாட்டாரு பார்த்தீங்களா. அதை நினச்சாதான் மனுஷனுக்கு பிக் பாஸ்னா என்னன்னே தெரியல. மனுஷனுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ப்ரொமோஷன்னா என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு போல இருக்குது. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் ப்ரொமோஷன்னா இப்படி இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குன்னா இப்படி எனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி வீடியோ போடுற அப்படி. ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். ஸோ ஜெய்மணிவேலையும் சேனல் வந்து பயங்கர ஆடாக புஷ் பண்ணிட்டு இருக்காங்க உள்ளே கொண்டு வரதுக்கு. இந்த 3 பேரை பயங்கரமாக புஷ் பண்ணிட்டு இருக்காங்க மகளே. ஒன்று பில்லாராம், இன்னொன்று ஜெய்மணிவேல், இன்னொருத்தரும் ஒரு யூடியூபர் தான். அவர் இப்போது ஆக்டர்னு சொல்லலாம், டேரக்டர்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். ஸோ விஜய் சித்துவையும் உள்ளே கொண்டு வரதுக்கு பயங்கரமாக புஷ் பண்ணிட்டு இருக்காங்க சேனல். பட் அவர் நோ, ஒரே வார்த்தையில் நோ, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டாரு. இன்னொரு கிரியேட்டரும் இருக்கார், அவரையும் சேனல் வந்து ஒரு 4-5 சீசனாக கூப்பிட்டுருக்காங்க. வாங்க சார், வாங்க சார், வந்து நீங்கள் வந்துட்டு கண்டென்ட் கொடுங்க சார், பிக் பாஸ்க்கு வாங்க சார்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதன் கௌரி அவர்கள். மதன் கௌரியுமே நோ, ஒரே வார்த்தையில் நோ சொல்லிட்டா அப்படி. ஸோ மதன் கௌரி, விஜய் சித்து இவங்கெல்லாம் வரல, பிக் பாஸ் 10க்குள்ளே வரல. பட் சேனல் வந்துட்டு சித்துக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மதன் கௌரிக்கு 5 சீசனாகவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் 2 பேருமே நோ சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க விஜய் சித்து வராப்படி, டயங்கர படத்தை ப்ரொமோஷன் பண்ண போடாப்படி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக உண்மையாக இல்லை, பொய். ஓகேங்களா? ஸோ இது இங்கேயும் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ இவர் வரார் அவர் வரார், அப்போ இவங்க வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த 70 கண்டஸ்டன்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆனதில் இப்போ 35 பேர் வந்திருக்காங்க. ஓகேங்களா? அந்த 35 பேரில் ஆல்ரெடி இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த பேர்லாம் மிஸ் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு, ராஜ் பிரியன்லாம் வந்துட்டு செலக்ட் ஆக மாட்டா அப்படி அப்படின்ற மாதிரி. ராஜ் பிரியன் பேர்லாம் இந்த 35 லிஸ்ட்டில் வரல. அப்புறம் அந்த ஹரோராவோட ஃப்ரெண்ட் பார்கவ் இருக்கார் இல்லையா, அவர் பேருமே வரல. ஸோ பார்கவ், ராஜ் பிரியன் இவங்கெல்லாம், ஆர்ஜே ராம் இவங்கெல்லாம் வந்துட்டு கிடையாது. ஸோ இப்போ சொன்னேன் இல்லையா, ஆரியன், பாதினி குமார், புவியரசு, ஃபரீனா, ஜனனி, ஸ்ரீதர் மாஸ்டர் ஆர் அக்ஷதா, இவங்க 2 பேரில் ஒருத்தர். ஓகேங்களா? இவங்களும் கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஏமா ராஜ்குமார், ஸோ இவங்க தான் கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ பில்லாராம்,
சேனல் பயங்கரமாக புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பானு அவர்களும் அந்த 35 கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் ஒரு ஆளாக உள்ளே இருக்காங்க. ஜெய் மணிவேல சேனல் பயங்கரமாக ஆடாக புஷ் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பிரியா. ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்டுருக்கீங்க லக்ஷ்மி பிரியா உள்ளே போகிறாங்களான்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பிரியாவையும் சேனல் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் லக்ஷ்மி பிரியா சைட்லேருந்து நோ சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ அவங்க விஜய் டிவி ஆர்டிஸ்ட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பயங்கர ஃபேன்ஸ் இருக்குது போல இருக்குது. எப்படி பவித்ரா ஜனனி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எப்படி ஒரு ஃபேன்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி லக்ஷ்மி பிரியாவுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்குது போல இருக்குது. அவங்களுமே நோ சொல்கிறாங்க. வந்தால் இமேஜ் எதாவது ஆகிடுமோ, இது வந்து கேரக்டர் இதாகிடுமோ, நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணுவோமோன்னு சொல்லி. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தான். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் வாசன் அவர்களை கொண்டு வரதுக்கும் சேனல் பயங்கரமாக ஹார்டாக புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, எல்லா கண்டென்ட் அது மோஸ்ட்டாக அந்த சோஷியல் மீடியாவில் பயங்கர கான்ட்ரவர்சிக்கு ஆளான அந்த நபர்களெல்லாம் சேனல் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பயங்கரமான கொண்டு வந்தாங்களாம் பயங்கர ஒரு கண்டென்ட் இருக்குங்க. கண்டிப்பாக இவங்க 5-6 பேரை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் எப்படியும் 1-2 ஆடு கண்டிப்பாக மாட்டோம். ஸோ அந்த 1-2 ஆடு கண்டிப்பாக வரும். யாருன்றதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யாருக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கீங்க, யார் வந்தால் நல்லாயிருக்கும், எந்த கண்டென்ட் கிரியேட்டர் எந்த சோஷியல் மீடியா ப்ராப்ளம் வந்தால் நல்லா இருக்கும்ன்றதை சொல்லுங்கள். ஜெய்மணி வேலா இல்லை விஜய் சித்துவா, டிடிஎஃப் வாசனா, மதன் கௌரியா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ வேறு ஏதாவது ஒரு க்ளூ கொடு ப்ரோ, வேறு ஏதாவது கண்டஸ்டன்ட் எக்ஸ்க்ளூசிவாக ரிவீல் பண்ண ப்ரோ நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த வீடியோவில் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ரிவீல் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் எனக்கு இந்த வீடியோக்கு ஒரு 1K லைக் அடிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸும் பண்ணோம். ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் எக்ஸ்க்ளூசிவாக நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன். ஸோ அதுக்கான ஹிண்ட் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சிறகடி காசை மற்றும் அய்யனார் துணையில் ஆக்ட் பண்ண ஆட்கள் வந்துட்டு பிக் பாஸ் 10க்குள்ளே வராங்க. யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்றதை பார்ப்போம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு 1K லைக்ஸ் கைஸ் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.